சீமான் வந்து இங்க நின்னுந்தாரு, தோத்து போயிட்டாரு. அதுக்கு அவரோட தோல்விக்கு காரணம் என்ன? தெரியலீங்களா சார். வந்து நல்லது பண்ணிருப்பாரா? நல்லது பண்ணியிருப்பாரு. அவர் வராது வருத்தமா இருக்கா? கஷ்டமாக தான் இருக்கு. சீமான் வந்து நல்லது பண்ணியிருப்பாரு. அதுதான் பொதுவாக ஏடிஎம்கே டிஎம்கே தானே இங்கே பொதுவாக காம்படிஷன் ஜாஸ்தி. டஃப் கொடுத்தாரு, ஈஸியாக தோக்கலை, கஷ்டப்பட்டு தான். நான் என்ன கேட்குறேன்னா, ஏடிஎம் பொதுவாக நீங்களே ஒரு வார்த்தையை சொல்லும் போது ஏடிஎம்கே டிஎம்கே பொதுவாக அவங்க தான் எதுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புதுமையான ஒரு வந்து, ஆனால் அவங்க தோற்று போனது எப்படி பார்க்குறீங்க? கஷ்டமாக தான் இருக்குது. அதே நேரத்தில் ஜெயிச்சு தான் நல்லா தான் இருந்திருக்கும். எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் புரியுது. திமுக நல்லா செய்யணும் வேறு வழி இல்லை. 5 வருஷத்துக்கு அவங்க எதுவாக இருந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ சங்கர் வந்து இங்கே ஜெயிச்சிருக்காரு. ஆமாம். அவர் எப்படி செய்கிறாருன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் தான் ஆமாம். அவர் எப்படி செய்கிறாருன்னு தாண்டி ஒரு சீமான் வந்து தான் சங்கருக்கு நல்லா செஞ்சுருப்பாரு. அதான் கண்டிப்பாக என்ன வகையில் சொல்லுங்கள்? மக்களுக்கு தேவையான பேசிக்காக என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணியிருப்பார். பண்ண ஆரம்பிச்சிருப்பார். முதல் ஸ்டெப் எடுத்துருப்பார். இப்போ அந்த கடன் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. ஆமாம், அது வந்து ஆக்சுவலாக வந்து அது அங்கே அந்த ஏதோ இடம் சொன்னாங்களா, அது பொன்னேரி அந்த பக்கம். அது இந்த தொகுதியில் வராது, அது அந்த பக்கம் உள்ளது. அது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி எல்லோரும் கவனமும். இப்போ நிறைய பேருக்கே தெரியாது அந்த விஷயம். அந்த கடலில் அது நின்னதே அது வந்து அதுக்காக தான் நின்னதாக தான் அவர் சொன்னார். வேறு தனி தொகுதி அது வந்து, அதனால் அது நிற்க முடியல. அது ஒன்று. ஆக்சுவலாக அது ஜெயிச்சு நம்ம உள்ளே போய் பேசினா தான் வெளியே சரியாக இருக்கும். வெளியில் நின்று கத்திக்கிட்டு பிரயோஜனம் இல்லைல்ல. உள்ள ஒரு கண்டிப்பாக நானும் வருத்தப்பட்டோம். வேறு ஒன்றும் இல்லை. ஓட்டு போட்டது தான் காசு வேறு. எப்பவுமே இந்த இதில் பைசாலாம் இருக்காது. இந்த இடம் பைசா கொஞ்சம் நிறைய போச்சு. அதுவும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது என்னோட அபிப்பிராயம். ரொம்ப அது ஒன்றும் இல்லை, அவரும் நல்லா தான் பண்ணார். ஆனால் அவரோட பலமான ஆள் 2 பேர் நின்னாங்க. ஏடிஎம்கேல ஒரு ஆள் குப்பன்னு, அடுத்தது டிஎம்கேல வந்து கேபி சங்கர்னு ஒருத்தர் நின்னார். அவர் 2 பேர் நின்னதுனால அதில் சங்கர் வந்து ஏற்கனவே இங்கே மெஜாரிட்டியில் அவர் ஜெயிலில் இருக்க சொல்ல கூட ஒரு மேயராக எம்சிஆர் ஜெயித்தார். அதனால் அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தது. அதனால் அவர் அனாவசியமாக வந்தார். 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார். இவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் இவரால் வர முடியாத காரணம் புதுமுகம்னால மக்கள் அவ்வளோ குயிக்காக ஏற்றுக்கல. அதான் மேட்ரு. அது புதுமுகத்தை தாண்டி அவர் நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்காங்க. நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நம்பிக்கை. மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர் பேசுகிற பேச்சு அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குப்பா. அவர் பேசுகிறது இந்த இளவட்ட பசங்க இருக்கானுங்களே, அந்த பசங்களுக்கு மெமரி ஆயிடுச்சு. அதனால் எல்லாருமே அவனுங்க தான் விரும்புகிறானுங்க. ஆனால் மக்களுக்கு இன்னும் புரியல அது. ஆனால் இருந்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி அதுதான் வருது வழிய. இவங்களாம் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இவங்களை சப்போர்ட் பண்ணி நிற்கணும். இவங்க இயற்கையாக எல்லாமே பண்ணணும். இந்த இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் கடல் தண்ணியெலாம் கலக்குது, கடலெல்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை தான் சீமான் வந்து நான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரு. வந்திருந்த இதெல்லாம் செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்க? கஷ்டம்தான்ப்பா, கஷ்டம்தான். அவர் பண்ணுறது கஷ்டம், பண்ண முடியாது. வாயால் பேசலாம், நடைமுறைக்கு வராது, கண்டிப்பாக வராது. ஏன்னா அவர் பேசுகிறத வழிய நடைமுறைக்கு போகிறதுக்கு பெரிய லெவலோட சப்போர்ட் இருக்கணும். எதுனா மத்திய அரசோட சப்போர்ட் இருக்கணும். இங்கே அவர் ஜெயிச்சு பெரிய பவரில் இருக்கணும். அப்போ தான் அவர் எதுவுமே சாதிக்க முடியும். இல்லைன்னா பேசினே இருக்க வேண்டியது தான், செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஆதரவு மக்கள் தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது பெரிய இடத்துக்கு மொத்தமாக தமிழ்நாட்டிலே தருவாங்கப்பா. இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து நல்லபடியாக பண்ணால் அவருக்கு ஆதரவு இருக்காது. இந்த கவர்மெண்ட் மறுபடியும் ஏடிஎம்கே மாதிரி ஏழாக்கூடம் பண்ணால் அவருக்கு ஆதரவு கண்டிப்பாக வரும். ஏன்னா அவர் 3வது பிளேஸ்க்கு வந்திருக்கார் இப்போ. அதனால் வாய்ப்புகள் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டு நல்லா பண்ணிச்சுன்னா அவருக்கு இனிமேல் வாய்ப்பு வராது. இவருக்கு இவங்கள சொதப்புனாங்கன்னா தான் இவருக்கு வாய்ப்பு வந்துடும். ஏன்னா அவர் நிறைய இடத்துல செம்ம ஓட்டு வாங்கியிருக்காரு. அதனால் டிஎம்கே இனிமேல் நல்லா பண்ணுன்னு நினைக்கிறேன். நான் சிறப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆமாம். இப்படி பார்க்கணும் புதுசாக நிற்கிறதுனால அந்த மாதிரி இருக்கா எப்படின்னு தெரில. ஆனால் நல்லா நிறைய பேர் கேட்டாங்க. அவருக்கு தான் நிறைய பேர் சொன்னாங்க. எப்படின்னு தெரில. நீங்கள் ஓட்டு போட்டிங்களா இருக்கு? போட்டுங்க. திமுக இப்போ நல்லா செய்யுதுன்னு நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பின்னாடி வர இதே மாதிரினா நல்லா தான் இருக்கும். சீமான் வந்து இதோட நல்லா செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அது வந்தால் தானே சொல்ல முடியும். இல்லை, அவர் சொன்னது அவரோட கொள்கைகள் வச்சு. கொள்கையில் நல்ல கொள்கை தான். அவரோட சொல்கிறது எல்லாமே மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. வந்தால் செஞ்சால் நல்லா இருக்கும். ஆனால் வரல வருத்தமாக இருக்கா? அவர் வரலன்னு ஒரு வருத்தம் தான் நம்மளுக்கு. ஏன்னா எங்கே இல்லை 3/4 பேர் அதுதான் சொன்னாங்க. கடைக்கு வர கஸ்டமரே அப்படி தான் சொன்னாங்க. இந்த மாதிரி சீமானுக்கு தான் விவசாய கட்சி நிறைய பேர் சொன்னாங்க.
நாங்களும் எதிர்பார்த்தாலும் இல்லை. அடுத்த வாட்டி ஜெயிப்பாரா? வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னு நினைக்கிறீங்க? எதுக்கு தோத்தாருன்னு தெரியலையே. அவர் வருவான் தான் நினச்சோம், வரலையே, தோத்துட்டாரு. நீங்கள் ஓட்டு போட்டீங்களா அவருக்கு? நீங்கள் ஓட்டு போட்டீங்களா? யாரா? நீங்கள்? நாங்கள் அதில் போல இதில் தான் போட்டோம், சூரியனுக்கு தான் போட்டோம். சரி, உங்களுக்கு ஆனால் சீமான் வரணும்னு ஆசை, ஆனால் சூரியனுக்கு ஓட்டு போட்டுன்றீங்க. போட்டிங்களா? என்ன பண்ணுறது, எல்லாம் வராதுங்கிறாரு, எப்படி குழப்பினாங்க இது போடுன்னு. இவன் மாதிரி என் பிள்ளை ஒருத்தங்க அவன் தான் என்னை போட்டு குழப்பி விட்டான். சீமானுக்கு ஓட்டு போட சொல்லியா? இதில் போட சொல்லி. ஆனால் சீமானுக்கு ஓட்டு உங்களுக்கு ஆசை, சீமானுக்கு ஓட்டு போடுறதுக்கு இருந்துச்சு. அவன் என் பிள்ளை அதில் போடுமா இதில் போடணும், அப்போ 1000 வாட்டி போன்னு அடிச்சுக்கினான் நான் காலைக்கு. சரி என்ன பண்ணுறது, போட சொல்கிறேன்னு போட்டேன். இப்போ வந்து எப்படின்னா, சினிமாவில் விஜய் ரசிகர், ரஜினி ரசிகர், அஜித் ரசிகர்னு இருக்காங்கல்ல, அது போல் ஜனங்க அப்படி இருக்காங்களே தவிர, பொழுது காலம் எப்படி போகுது, யார் கையில் நல்ல இது அமைக்கணும் இன்னும் இவங்க கையில் இருக்குது, சீமான் கையில். ஆனால் அது அமைக்கிறதுக்கு இவங்க கையில் கிடையாது. பொது ஜனங்க அந்த மாதிரி நினைக்க மாட்டேன்றாங்க. இப்போ இங்கே சாமி ஜெயிச்சிருக்காரு, எப்படி பண்ணுறாரு? இப்போ நான் சாமி இங்கத்துக்கு வந்து ஒன்றும் இது பண்ணுற மாதிரி இல்லை. ஆனால் முக ஸ்டாலின் அருமையாக பண்ணுறாரு. இது அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேற்றிட்டு வராது. அதுதான், வேற இது ஒன்றும் இல்லை. சீமானோட தோல்விக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? மக்களோட இதை தாண்டி அவர் ஒரு மக்கள்கிட்ட போய் சேரணும்னு நினைக்கிறீங்க? மக்கள்கிட்ட சேர்றது இல்லைங்க. இப்போ என்னதான் இப்போ வந்து நிறைய ஜனங்க வந்து ஒரு பழத்தை பார்க்குறாங்க, அது வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போனோன்னு ஏதோ ஏதோ பேசி அதை வாங்க முடியாமல் பண்ணிடுறாங்க. அது போல தான் ஜனங்க எப்படி அந்த நேரத்துக்கு அது இவங்க பேச்சு நல்லா இருக்குது, அது பண்ணி பார்ப்போன்னு ஒரு ஆசை இருக்கும். வீட்டுக்கு போன உடனே அவங்க வந்து பணத்தை கொடுத்து இதை கொடுத்து அப்படி இப்படி பேச்சில் கொடுத்துட்டு போனாங்க. வீட்டில் பொண்டாட்டி சொல்லுது, ஏங்க 2000 கொடுத்துட்டு போனாருங்க ஓட்டுக்கு, பார்த்து அவங்களா இவங்களா பார்த்து போட்டுங்க. அப்போது சீமா அவர் பேசுனதெல்லாம் போயிடுச்சு. அதுபோல் மேடை ஏறி பேசும்போது ஆறு போல் பேச்சு, கீழே இறங்கி போகும்போது சொன்னதெல்லாம் போச்சுன்றாங்க. அது அவங்களுக்கு, இது இவங்க பொது ஜனங்க இது போல் இருக்காங்க. ஒருவேளை சீமான் வரன்னு வருத்தமாக இருக்கா? இல்லை, நம்மளுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் கட்சியிலலாம் அவ்வளோ ஆர்வம்லாம் கிடையாது. ஏதோ 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஓட்டு போடணும், அது நல்லவங்க கையில் போய் சேரணும், அதுதான் போதும். வேற ஒன்றும் இல்லை. நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். சீமான் அவர்கள் தோத்து போயிட்டாரு. ஆமாண்ணா, தோல்வி எப்படி பார்க்குறீங்க? சகஜம் தானே, அதெல்லாம் சகஜம் தான். அதெல்லாம் அவர் வந்து மட்டும் என்ன பண்ண போகிறாரு? வந்தால் நல்லது பண்ண மாட்டார்னு நினைக்கிறீங்க? சும்மா பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்குண்ணா, அதெல்லாம் செய்ய முடியாது. சாமி நல்லா பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? சாமி இங்கே ஜெயிச்ச சாமி நல்லா அவர் பண்ணனால தான் வந்து ஜெயிச்சுக்கிறா போல, புரியுதுங்களா? இப்போ ராயபுரத்தில் பார்த்தோன்னா ஜெயக்குமார் தோத்துட்டார். ஏன் தோத்துட்டாரு? நல்லது பண்ணல, அதனால தோத்துட்டாரு. நல்லது பண்ணுறவங்க யாரும் ஜெயிப்பாங்க. குப்பன் இருந்தார் முன்னாடி. இப்போ வந்து குப்பன் அப்படின்னா யாரு? குப்பன் முன்னாடி எம்எல்ஏ. அப்படியா? நான் திருவட்டூர் தான் வந்துவேன் அப்படின்னு தெரில எனக்கு. அதாவது நல்லது பண்ணால் தான் 4 பேருக்கு தெரியும். இல்லை, நான் ஒரு புது வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கொடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். போதும், வாய்ப்பு கொடுத்தது என்னது? வாய்ப்பு கொடுத்தது என்ன பண்ணுறது? அதனால் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், யார் வந்தால் நான் நல்லது பண்ணால் போதுண்ணா. இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும்னு கிடையாது. யார் வேணால் வரலாம், வரட்டும், நல்லது பண்ணால் போதும்.